பேசாதடி, நீ எதுவுமே பேச வேணாம். மா பேசாதன்னு சொன்னேன்ல. ஏம்மா இப்போ அவளை திட்டுற? நீ பேசாதடா, உன்னால தான் அவள் கெட்டு போறா. என்ன ஆச்சுன்னு அண்ணனை திட்டுற? என்னடி ஆகலை, இன்னும் என்னடி ஆகலை? அம்மா, நீ கோபப்படுறதுல அர்த்தமே இல்லை. ஆமாடா, நான் தான் இப்போ தேவையில்லாமல் கோபப்படுறேன். இவ பண்ணுறதெல்லாம் சரி அப்படி தானே? அப்படி இல்லைம்மா, இப்போ காலம் ரொம்ப தெரியும்டா நீ என்ன சொல்ல போறேன்னு. காலம் என்னடா மாறுச்சு? உடையிலும் நாகரிகத்திலும் வசதியிலும் வேணால் எல்லாம் மாறி இருக்கலாம். ஆனால் மனுஷங்களோட நினப்பு ஒன்றும் மாறிடலை. மா, மற்றவங்க மாறதை விட நமக்கு நம்ம மாறுறது தானேம்மா முக்கியம். உன்னை தான் பேசாதேன்னு சொன்னேன்ல. நீங்கள் இப்போ எல்லாம் பெரிய மனுஷங்க ஆயிட்டீங்கப்பா, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். அப்படி இல்லைம்மா, நம்ம வீட்டு பொண்ணுமா இவ. நம்ம தானே இவளை புரிஞ்சுக்கணும். அதுதான்டா சொல்கிறேன். நாம் இவளை என்ன திட்டினாலும் சொன்னாலும் அது காத்தோட போகிற மாதிரி. ஆனால் மற்றவங்க இவளை பற்றி தப்பாக பேசினா அது இவ தாங்குவாளா சொல்லு? அதுக்காக இவளுக்கு பிடிக்காததை செய்ய சொல்கிறியா? இவ என்ன தப்பு பண்ணினா? இவ விருப்பத்தை சொன்னதா? அப்பா இருந்து வளர்ந்துருந்தா ஒழுக்கமாக வளர்ந்துருப்பாங்கன்னு வந்தவங்க எல்லாம் சொன்னதை நீயும் கேட்டிலடா? மா, அவங்க சொல்கிறாங்கன்னு நீயும் ஏம்மா? தாய் மகளை பார்த்து முறைக்க, அப்பா இல்லாமல் எங்களை வளர்த்தது நீ. இப்போ வந்து பேசிட்டு போனவங்க யாராவது நம்ம கஷ்ட நேரத்தில் கூட இருந்தாங்களா சொல்லு? எங்கள் 2 பேர்த்தையும் நல்லா படிக்க வச்ச, கண்ணும் கருத்துமாக பார்த்துட்ட. நம்ம இப்போ நல்ல நிலமையில இருக்கோம். அவங்க கண்ணுக்கு நம்மளை இப்போ தானே தெரியுது. எல்லாம் சரிதான்டா. சொந்த பந்தம் இல்லாமல் எப்படிடா வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டாங்க. நம்ம சொந்தத்திலே கொடுத்தா நாமும் கவலை இல்லாமல் இருக்கலாம்ல. அட ஏம்மா, புரிஞ்சுதான் பேசுறியா? இவ படிக்க போகிறப்பெல்லாம் என்னென்ன பேசினாங்கன்னு மறந்துட்டியா? படித்து என்னத்தை கிழிக்க போகிறாளுன்னு தானே கேட்டாங்க. இப்போ இவன் நல்ல வேலையில் இருக்கா, நல்லா சம்பாதிக்கிறா. அது மட்டும்தான் அவங்க பார்த்து பொண்ணு கேட்டு வந்தது. இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. நம்மக்கிட்ட பேசின மாதிரி தானேடா வெளியிலும் நம்ம பொண்ணை பற்றி தப்பு தப்பாக பேசுவாங்க. இவ வாழ்க்கை பொட்ட புள்ளடா. 4 சொந்த பந்தம் நமக்குன்னு வேணாமா? சொந்தமாக கூடி வாழ்கிறது வேற, நம்மளை முடக்கி தாழ்த்தி பயந்து இவங்களுக்கு மத்தியில் வாழ்கிறது வேறம்மா. இவ என்ன தான் இஷ்டத்துக்கு தேவையில்லாதது எதுவாவது செஞ்சாளா? வந்த வரன்ல அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா அதில் ஒரு தப்பும் இல்லை. நீ ஏம்மா சொந்தம் தப்பாக பேசுன்னு பார்க்குற? கல்யாணங்கிறது ஒரு நாளில் முடிகிற விஷயமா சொல்லு? இவ காலத்துக்கு வாழ போகிற வாழ்க்கை. இவளோட முழு மனசோட விருப்பமும் சம்மதமும் வேணும். இன்னைக்கு பேசுகிற வாயி நாளைக்கு வேற பேசும். மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. வேணுமுனே இதை பற்றி குத்தி குத்தி பேசுவாங்களேடா. வேலை வெட்டி இல்லாதவங்க பேசுவாங்க. நமக்கு 1000 வேலை இருக்குமா. நீ எதையை பற்றியும் நினச்சி கவலைப்படாத, ஓகேவா? நம்மளை புரிஞ்சுக்கிறவங்க நம்ம கூட எப்பவுமே இருப்பாங்க. அது போதுமா நமக்கு. தேங்க்ஸ் அண்ணா. புன்னகையுடன் சென்றான் அவன். ஏதோ கூண்டிலிருந்து விடுபட்டு தெளிந்த நீரோடை போல் உணர்ந்தாள் அவள். இனிய மொழியின் சிறுகதை தெளிந்த நீரோடை.